ஏவுகணைகள் தயாரிக்க உதவும் ரசாயனங்களை ஈரானுக்கு சீனா அனுப்பியுள்ளது என்று அமெரிக்காவில் உள்ள குடியரசுக் கட்சியின் நிர்வாகி தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கான ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் காரணமாக ஹர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவான ஐநா தூதரக பணியாற்றி வரும் தற்போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்த குடியரசுக் கட்சியின் நிர்வாகியுமான நிக்கோலோ ஹாலே எக்ஸ் சமூக வலைதளத்தில் சில ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் சிறைபிடிக்கப்பட்ட கப்பலிலிருந்து ஏவுகணை தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கியமான ரசாயனங்கள் கண்டறிக்கப்பட்டுள்ளன. இது சீனாவிலிருந்து ஈரானுக்கு ரகசியமாக அனுப்பி வைக்கப்பட்டவை. இது தொடர்பான சில புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். ஈரான் தனது ரகசிய திட்டங்களை மறைப்பதற்காக சீனாவை பயன்படுத்திக் கொள்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. கப்பலில் இருந்த ரசாயன பொருட்கள் சீன நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்டதற்கான முத்திரைகள் இருக்கின்றன. இதன் மூலம் உலக நாடுகளை ஈரான் ஏமாற்றி வருகிறது என தெரிவித்துள்ளார். ஈரானின் இந்த நடவடிக்கை அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறுவது மட்டுமல்லாமல் உலக அமைதிக்கே ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் ஈரான் தனது ஏவுகணை திட்டத்தை வலுப்படுத்தி வருகிறதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி சோதனை மற்றும் கப்பல் சிறைபிடிப்பு நடவடிக்கைகள் ஈரானுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நிக்கி ஹோலவின் இந்த அறிவிப்பு ஈரான் நாட்டுக்கு மேலும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் முற்றிலும் மறுத்துள்ளது. அமெரிக்கா திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் அந்த கப்பலில் சாதாரணமான வணிகப் பொருட்கள் மட்டுமே இருந்ததாகவும் ஈரான் தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. நிக்கி ஹோலாவின் கூற்றுக்கு சீனா நாடும் மறுப்பு தெரிவித்துள்ளது.